வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது கிழக்கின் உதயம் மூலம் புதிய ஒரு விஷயம் உண்டு. கிழக்கின் உதயம் மூலம் முக்கியமா கிழக்கு மாகாணத்தில அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பு 3 மாவட்டங்களிலும் பல குளங்கள் புனரமைக்கப்பட்டும் எமது மக்களுக்காக கையளிக்கப்பட்டது. அதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தை நாம் இன்று எடுத்தோம் என்றால் மட்டக்களப்புல முக்கியமா திகழ்கிறது உன்னிச்சை குளம். உன்னிச்சை குளமும் கிழக்கின் உதயம் மூலம் ஒரு நிதி ஒதுக்கப்பட்டு உன்னிச்சை குளத்தை புனரமைக்க முடிந்தது. அதுபோன்று உருகாமக்குளம் என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தில் விவசாயத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்ற ஒரு குளமாக திகழ்கின்றது. அந்த அடிப்படையிலே கிழக்கின் உதயம் மூலம் உருகாமக்குளத்துக்கு நிதிகளை ஒதுக்கி மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச இந்த ஆட்சி காலத்திலே அந்த குளம் புனரமைக்கப்பட்டது. அதுபோன்று அம்பாறையில் உள்ள பல குளங்களும் நிர்மாணிக்கப்பட்டு முக்கியமா விவசாயத்துக்காக எங்களுடைய தமிழ் மக்களுக்காக கையளிக்கப்பட்டது. அதுபோல் திருவண்ணாமலையில் உள்ள சில குளங்கள் புனரமைக்கப்பட்டு எமது மக்களுக்காக கையளிக்கப்பட்டது. மட்டக்களப்பில் விவசாயத்துக்காக பல குளங்களை புனரமைத்து எங்களுடைய விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக கிழக்கின் உதயம் மூலம் கையளிக்கப்பட்டது உண்மையான விடயம். ஆகவே மக்களாகிய நாம் கிழக்கின் உதயம் மூலம் பல விடயங்களை தமிழ் மக்களுக்கு வழங்கியது ராஜபக்சர்கள் என்பது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற பல விடயங்களை உங்களுக்கு நான் வழங்க தயாராக இருக்கின்றேன். ஆகவே இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.